ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆன புது படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற படம் கொம்பு சீவி. இந்த படத்தை பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஸ்டார் சினிமாஸ் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சும் இருக்கு. இந்த படத்துல நம்மளுடைய சண்முக பாண்டி மற்றும் சரத்குமார் அவர்கள் மெயின் ரோல்ல பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி நிறைய பேர் இந்த படத்துல மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. பட் அவர்கள் யாருமே சொல்ற விதமா அவங்களுடைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல என்ன முக்கியமா பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய உறவு முறைகள் அண்ட் சமூக அழுத்தல்கள் இதை பத்தி தான் இந்த படம் மெயினா பேசுது. அண்ட் இந்த படம் ரொம்ப ஃபாஸ்டா போதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப 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 ஸ்லோவா இந்த படம் ரன் ஆகுது. நிறைய இடத்துல நம்மளுக்கு ஒரு லேக் கிடைக்குது. என்ன ரொம்ப ஸ்லோவா போதே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை இந்த படம் உண்டாக்குது. ஹீரோ சண்முக பாண்டியனுடைய நடிப்பை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். எந்த இடத்துலயும் ரொம்ப ஓவராவும் இல்ல, அதே சமயத்துல ரொம்ப கம்மியாவும் இல்ல. ஏதோ ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பை தான் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் படமும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான படமா தான் இருக்கு. நம்மளுடைய ஊர்லயோ நம்மளுடைய பக்கத்து ஊர்லயோ நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் இந்த கொம்பு சீவி படம் இருக்கு. அண்ட் மெயினா இந்த படத்துல சரத்குமாரை தான் ஹீரோவாவே எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஏன்னா அவருடைய கேரக்டர் தான் சண்முக பாண்டியனோட தாண்டி அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அவருடைய கேரக்டருடைய ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாமே சண்முக பாண்டியனை தாண்டி சரத்குமாரோடைய நடிப்பு தான் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா படம் ரொம்ப 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 ஸ்லோவா போகுது. ஸோ அதனால நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு படம் ஸ்லோவா இருக்கு. ஸ்லோவா மேட்ச் பண்ற விதமா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் ஒரு பிளஸ்ஸாவே இருக்கு. எந்த இடத்துல நம்மளுக்கு சவுண்ட் தேவையோ அண்ட் எந்த இடத்துல ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகணுமோ அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்லோவா போகுது இல்லையா, ஆனா இவருடைய மியூசிக்ல கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கு. ஆனா இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா எனக்கு பெருசா அவர் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல அவங்களுடைய சாங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரசிச்சிருப்போம். ஆனா இந்த படத்துல சொல்ற அளவுக்கு சாங்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும் இல்ல. ஆனா படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அது யுவன் சங்கர் ராஜாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா கிடையாது. படம் ஓகே, ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நான் அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உடனுக்குடனா சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் வீப்ளே யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை அண்ட் டேக் கேர்.